வணக்கம் மக்களே. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் ட்ரீம்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ட்ரீம்ஸ் உருவாகக்கூடிய மைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெயின் அண்ட் மைண்ட் ரெண்டுமே இன்டர் கனெக்டடான ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன். நம்ம பாடியில் இருக்க கிட்னி, ஸ்டொமக், லங்ஸ் மாதிரியான ஒரு ஆர்கன் தான் பிரெயின். அந்த பிரெயினை நம்மளால பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு சைஸ் அண்ட் ஷேப் இருக்குது. ஆவரேஜ் அடல்ட்டோட பிரெயின் 1.5 kg இருக்கும். இப்போ மைண்டு பார்த்தோம்னா மைண்டுக்கு ஒரு ஷேப்போ ஒரு சைஸோ கிடையாது. அதை நம்மளால கண்ணால் பார்க்கவும் முடியாது. அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம், ஒரு பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். பிரெயின் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளோட திங்கிங், பர்செப்ஷன், சென்சேஷன், அட்டென்ஷன், இந்த மாதிரியான மென்டல் ப்ராசஸ்ஸு தான் நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பிரெயின் அண்ட் மைண்டுக்கான உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பிரெயின் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க. மைண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண சைக்காட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. சில டிஸார்டர்ஸ்க்கு மட்டும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரீட் பண்ணான்னா நம்மளால அதை க்யூர் பண்ண முடியும். ஹியூமன்ஸோட மைண்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரெயின் மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. இது முழுக்க ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம், ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். ஸோ இந்த மைண்டுக்கான ஸ்ட்ரக்சரை தான் மிஸ்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரியன் நியூராலஜிஸ்ட் கொடுத்தாரு. இவர் ஃபஸ்ட்டு நியூராலஜிஸ்டாக இருந்தார். அப்புறம் சைக்காலஜி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு அவரோட ரிசர்ச்சை சைக்காலஜியில் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அவர் கொடுத்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு தாட் தான் சைக்காலஜி ஃபீல்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இவர் கொடுத்த இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மைண்டுக்கு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது: இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. உடனே ஏதாவது ஒரு நமக்கு ப்ளஷர் தரக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணும், இல்லை நமக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை போய் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 minutes 15 minutes பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து இட். இம்மீடியட்டாக உடனே எனக்கு அந்த ப்ளஷரை நான் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இட். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் வந்து ப்ளஷர் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹியூமன்ஸுக்குமே இட் அப்படிங்கிறது 2 மேஜர் ஃபேக்டராக தான் பிரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, ஒன்று செக்ஸ் மோட்டிவ், இன்னொன்று அக்ரெசிவ் மோட்டிவ். இந்த 2 மோட்டிவ் தான் ஹியூமன்ஸ்க்கு ப்ளஷர் தரக்கூடிய மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. ரெண்டாவது சூப்பர் ஈகோ. இப்போ சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது அதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடித்தாலுமே நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் பண்ணுறது தான் கரெக்டு, இப்போ நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் நாளைக்கு ஸ்கூலில் மேம் திட்ட மாட்டாங்க, இல்லைன்னா நம்மளோட ஹெச்ஆர் திட்ட மாட்டாங்க, டிஎல் திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இல்லைனா இது நம்ம ஃப்யூச்சருக்கு தான் நல்லது, நம்ம இதை இப்போ நம்ம வந்து குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆக முடியாது. இந்த மாதிரி மொராலிட்டி பேஸ் பண்ணி எது ரைட் எது ராங், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணுறது தான் நம்மளோட சூப்பர் ஈகோ. இந்த இட்டும் சூப்பர் ஈகோவும் ரெண்டும் அதிக லெவலில் இருந்தால் நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஈகோ. ஈகோ என்ன பண்ணுன்னா, நம்மளோட இட்டையும் சூப்பர் ஈகோவும் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ண வைக்கும். அதாவது ரியாலிட்டி பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ இந்த டைமில் இதை பண்ணலாம், ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணலாம்? கரெக்டு தான். ஹோம்ஒர்க்கு பண்ணும்போது நமக்கு போர் அடிக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொஞ்சம் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஒரு திங்கிங்கை நமக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஈகோவோட வேலை. இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இது 3மே நம்ம ஹியூமன் மைண்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த 3 விஷயத்தையும் நம்ம கான்ஷியஸ் லெவலில் அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம அவேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ரெசென்ட்டில் நம்ம இன்னர் செல்ஃப் அண்ட் அவுட்டர் என்விரான்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா அதுதான் கான்ஷியஸ்னஸ்.
இதை வந்து ஒரு ஐஸ்பர்குக்கு ஈக்குவலாக ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பனிக்கட்டி இல்லை பனிமலையை பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும், அது கீழே போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஆழம், எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருமே வந்து பார்த்ததும் கிடையாது. அது மாதிரி தான் நம்ம மைண்டோட கான்ஷியஸ் லெவலும். அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த பனிக்கட்டியோட மேல் பாகம், மேலே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ். சப்கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அந்த மேல் பகுதியிலேருந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ரீச் ஆக முடியும். அதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்மளுக்கு வேணுன்ற நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு அது வந்து வெளியில் வந்து சொல்லலாம். கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஈஸியாக நம்மளால் ரீகால் பண்ண முடியும், அது வெளியில் தெரியக்கூடிய ஒரு மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அது கொஞ்சம் உள்ளே இருக்கும், ஆனால் வேணுன்ற டைமில் நம்மளால் ரீகால் பண்ண முடியும், அது வெளியில் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அந்த பனிமலையோட அடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் தான் எல்லா ஹியூமன்ஸோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளோட ஷேம், நம்மளோட கில்ட்டு, நம்மளோட ஃபியர்ஸ், ஆன்சைட்டி அப்படின்னு எல்லா ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் லைஃப் வந்து இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடியது நம்மளோட இட். அந்த இட்டுங்கிறது ஒரு இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன். டைம் என்ன டைம்னு பார்க்காது, என்ன சுச்சுவேஷன் பார்க்காது, இப்போ இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு மைண்ட் தான் இந்த இட் அப்படின்னு சொல்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. பேலன்ஸ் இருக்க இந்த ஈகோவும் சூப்பர் ஈகோவும் நம்மளோட சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட். அது எப்படி நம்ம கான்ஷியஸ் லெவலோட லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த ட்ரீம்ஸ் எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. அன்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன விஷயம் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு அவேர்னஸ் இருக்காது, ஏன்னா அது நம்மளோட ஒரு டீப் அண்ட் டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து வரக்கூடியது தான் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட பிளிஸ் பைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.